Hi friends, welcome to my channel Daily SQL Practice. இந்த சேனலில் நம்ம சீக்வலை தியரி பேஸ்டாக இல்லாமல் சிம்பிள் கொரீஸில் ஆரம்பித்து இன்டர்வியூவில் கேட்குற காம்ப்ளெக்ஸ் கொரீஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொரீஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது we do more mistakes. அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ஃபைன் டியூன் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்ட் சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸிங் ஓவர் த டைம் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் க்ரோயிங். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்னும் நிறையா லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் திங் எஸ்கியூஎல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம டேட்டா அனாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். டேட்டா அனாலிசிஸ் இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு குட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு, அவங்களோட இண்டஸ்ட்ரியோட ரிஸ்க்கை பார்க்குறதுக்கு, மேலும் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்னும் எவ்வளோ வளர முடியும் அந்த கம்பெனி, அதெல்லாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ்க்கு போகிறாங்க. ஸோ டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த டேட்டாங்கிறத ஆக்ஷனபிள் டாஸ்காக மாற்று. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது DIKW ஹையரார்கி, டேட்டா, இன்ஃபர்மேஷன், நாலேஜ் அண்ட் விஸ்டம். ஸோ இந்த ஹையரார்கி பற்றி பார்க்க போகிறோம். ரிமெம்பர், நம்ம எதுவுமே எஸ்கியூஎல் தியரியை டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல, பட் சில பேசிக் வேர்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கீவேர்டு டேட்டா. டேட்டா அப்படின்னாலே எ வேர்ட் தட் கன்வேஸ் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ எனி இன்ஃபர்மேஷனாக, எனி பர்சனை பற்றி, அல்லது ஏதாவது பர்சன், ஆப்ஜெக்ட், அல்லது ஒரு பிளேஸ், எந்த நேம் வேணுமோ அப்படி நேம் இருக்கலாம். ஸோ இந்த டேட்டாங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ், அது ஒரு டேட்டா. சேலரி ₹1 lakh per month, அது ஒரு டேட்டா. ஹோம் லோன், அது ஒரு டேட்டா. இயர் 2024 அப்படிங்கிறது ஒரு டேட்டா. ஸோ இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டேட்டா, யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேட்டாவாக பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே ரிலேட்டட் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அந்த ரிலேட்டட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸு இயர் 2024 ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அவரோட சேலரி ₹1 lakh per month. ஸோ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம இதை சொன்னோம்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை ரிலேட்டட் டேட்டா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்லைடு DIKW ஹையரார்கியோட செகண்ட் பார்ட்டு. அதாவது இன்ஃபர்மேஷன் we are collected. அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா மிஸ்டர் எக்ஸ் he applied for a bank loan in year 2024. ஸோ இப்போ லோன் அப்ரூவ் பண்ணுறவங்க அல்லது பேங்க் மேனேஜர் he has to take a decision. நம்ம என்ன பண்ணுறோம், ஹோம் லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்கு என்னென்ன டேட்டா கிடச்சிச்சோ அந்த டேட்டா வச்சு அவர் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அண்ட் இன்டர்ப்ரெட் பண்ணி அவர் திங்க் பண்ணி எடுப்பார். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா he analyze and interpret the data. ஸோ இந்த அனலைஸ் அண்ட் இன்டர்ப்ரெட் டேட்டா, இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம்னா நாலேஜ். ஸோ அவருக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் whether he can go for a home loan or not அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பார்ட் என்ன பார்க்கணும்னா விஸ்டம். விஸ்டம் நாலேஜ் அப்ளைட் இன் ஆக்ஷன். ஸோ நாலேஜ் அப்ளைடு இன் ஆக்ஷன்னா இப்போ கிடச்சிருக்க நாலேஜ் வச்சு என்ன டேட்டா அவர் அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு, அந்த அனலைஸ் பண்ண டேட்டா வச்சு ஏன்னா அவரோட சேல்ரி ₹1 lakh per month. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட இது கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அவருக்கு இப்போ ஹோம் லோன் அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ த விஸ்டம் இஸ் நாலேஜ் அப்ளைடு இன் ஆக்ஷன். ஸோ த ஓவரால் ஹையரார்கி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது டேட்டா. அந்த டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணி வில் கெட் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனை அனலைஸ் அண்ட் இன்டர்ப்ரெட் பண்ணோம்னா நாலேஜ். அந்த நாலேஜ்லேருந்து வாட் இஸ் த ஆக்ஷன் வி ஆர் கோயிங் டு டேக்
அது வந்து விஸ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யார் சீக்வல் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in my next video.